வணக்கம். நான் உங்கள் ராமன். ஜனவரி 28 ஐயா பழனி பாபாவோட நினைவு நாள் இன்னைக்கு. அவர் நினைச்ச ஒரு சில வரிகள் நான் எழுதியிருக்கேன். "அறத்தின் வழியே போராடி இறந்த என் உடலை, அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றுபவனே என் இறந்த உடலை சுமக்க வேண்டும். மற்றவனெல்லாம் என் உடலை சுமக்க தகுதி இல்லாதவன். ஏனெனில் என் வாழ்நாள் முழுவதும் அறத்தையே, அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளையே பின்பற்றி என் நெஞ்சில் சுமந்து இறந்தவன் நான்." அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றுவனே என்னோட உடலை நீங்கள் சுமங்க, மற்ற யாரும் என்னோட உடலை நீங்கள் தொடாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த அறத்தை சார்ந்தே வாழ்ந்து போராடி இருந்தவனா நீங்கள், கெட்டவனான நீங்கள் என்னோட உடலை சுமக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்கிறாராமா. எனக்கு அவர் பேசுனதுலே ஒரே ஒரு வார்த்தை இப்பவும் பிடிக்கும். வாழும் வாழ்க்கையில், வாழும் நாட்களில் ஒரு நிமிடமாவது இனப்பற்றோடு இருங்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது எனக்கு திரும்ப திரும்ப என் மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தான் நானும் சொல்கிறேன். வாழும் வாழ்நாட்களில் மனிதர்களே, நீங்கள் ஒரு நிமிடமாவது மனிதனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நல்லதுக்காக போராடி, கெட்டதை எதிர்த்து போராடி இறக்க போகிற அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தான் இறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்களோட எதிரி கையால் வெட்டுப்பட்டு செத்தா அது அகால மரணம். போராடிட்டு இருக்க நான் என்னோட எதிரி கையால் செத்தா அது எனக்கு வீர மரணம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை பார்த்ததில், அவரோட வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, ஏக இறைவனுக்கு பயப்படுறவன் எவனுக்கும் பயப்பட தேவையே இல்லை. ஏக இறைவனை நீ தொட்டுட்டா உன்னை தொட இங்கே ஆளே கிடையாது. எதுக்குமே அடிபணியாத மனுஷன் ஏக இறைவனுக்கு அடிபணிஞ்சார் பாருங்க. அவர் தான் புனித போராளி. அதுக்காக தான் அவர் பேர் புனித போராளின்னு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக, மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவரை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறதில் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்.